ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எப்படி லிரிக்ஸ் அனிமேஷன் வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க் இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்டோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை இந்த அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. சின்ன சேஞ்சஸ்னால் நம்ம இதில் ஃபோட்டோஸ் இது மட்டும் தான் மாற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா நான் கீழே லாஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் இந்த லாஸ்ட்டாக ஸ்டார் இருக்கிறது கொடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் அப்படியே மேலே மேலே இருக்கிற 2 இதையும் விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிறதுல அதையும் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கொடுத்து இதில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. வெளியே முடிச்சுட்டு இதில் நம்ம இப்போ லிரிக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம லிரிக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அங்கே ஒரு பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் லாஸ்ட்டாக உங்கள் சாங் எது வரைக்கும் பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் முடியுதோ அது வரைக்கும் பீட் மார்க் ஆட் பண்ணிட்டு போங்க. அதை ஆட் பண்ணி கடைசி அந்த வீடியோ எண்டு வரைக்கும் பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து டிக் ஆப்ஷனை கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக மூவ் பண்ணணுமோ அதுக்கு பார்த்திங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை கொடுத்து இந்த டெக்ஸ்ட்டை கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெக்ஸ்ட்டு தெரியாது. நம்ம இந்த டெக்ஸ்ட்டை பாதியாக கொண்டு அப்புறமேட்டு தான் மூவ் பண்ண முடியும். இது கரெக்டாக அந்த ரெட் கோடு கரெக்டாக வர அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் டெக்ஸ்ட்டை கரெக்டாக சென்டராக வைக்கிறீங்கன்னு அர்த்தம். வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த லிரிக்ஸை அப்படியே அடுத்ததுக்கு காப்பி பண்ணணும். காப்பி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2வது பீட் மார்க்கில் கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதே போல் லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு இதில் நீங்கள் எந்தெந்த லிரிக்ஸ் எடிட் பண்ணுறீங்களோ அதை பார்த்திங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. இது லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் பாதியிலே முடியுது அப்படின்னா இதை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டைம் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா அந்த சாங் இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.